இருந்து பார்த்தா தொப்புள் கொடலாம் மேல போகுது, கீழே வருது. மயக்கம் எனக்கு கண்ணு வேணா தெரியாம வந்து அப்படியே மயக்கம் சுத்துது அப்படியே. ஏமா கீழே வேலை முடிஞ்சிருச்சாம்மா, வந்துருமா, அழுகாதீங்க. வேலை முடிஞ்சிருச்சான், வேலை முடிஞ்சிருச்சான், கீழே 5 நிமிஷத்துல வந்துடும், அழுகாதீங்க, உட்காருங்க. நான் கீழே போய் என்னன்னு பார்த்துட்டு கூப்பிடுறேம்மா. நான் மேலே அனுப்பி விடுறேன், அழுவாதம்மா, மேலே அனுப்பி விடுறேன், கீழே போய் அழுவாத, வந்துடும். ஏமா கீழே வேலை முடிஞ்சிருச்சாம்மா, வந்துருமா, அழுகாதீங்க. வேலை முடிஞ்சிருச்சான், வேலை முடிஞ்சிருச்சான், கீழே 5 நிமிஷத்துல வந்துடும், அழுகாதீங்க, உட்காருங்க. மாட்டாதுமா, 5 நிமிஷத்துல வந்துடும். இவ்வளவு நேரம் பொறுத்த 5 நிமிஷத்துல வந்துடும். புதுசா திறந்துருக்காங்க, அப்படித்தான் இருக்கேன், லேசா வந்துருப்பா. நான் கீழே போய் என்னன்னு பார்த்துட்டு கூப்பிடுறேம்மா. நான் மேலே அனுப்பி விடுறேன், அழுவாதம்மா, மேலே அனுப்பி விடுறேன், கீழே போய் அழுவாத, வந்துடும். 2:45 ஏறணும். ரோப் கார் மூலியமா தான் போனோம். போய்கிட்டு இருக்கலையே ரோப் நம்ம கலண்டுருச்சான். அதனால இறங்க ஒரு 10 அடி தூரத்துல நின்றுச்சு. நாங்க ஒரு 5 மணி நேரம் வெயிட்டிங் பண்ணோம். இல்ல எங்களால முடியல, மயக்கம், தண்ணி இல்ல. யாரும் வந்து ஒரு தண்ணி குடுக்கறதுக்கும் வழி கிடையாது, கொடுக்க முடியாது. ஏதோ எங்களோட சாமர்த்தியத்தினால நாங்க சாமியை நினைச்சுக்கிட்டு ஓம் நமச்சிவாயா சொல்லிக்கிட்டு சாமி நடக்க முடியாது. இதுல போனோம் அங்கேயே மந்திரத்துல தூங்குனீங்களா? அப்புறம் எப்படி வந்தீங்க? அப்படியே ஏதோ செக் பண்ணி கொஞ்சமா விட்டாங்க, அப்படியே இறங்கிட்டோம். எத்தனை பேர் வந்தீங்க? 3 பேர். இங்கே ஐரமலை ரோட்டில் வந்து இன்சார்ஜாக இருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி அளவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசஞ்சர் இங்கே இருந்து கீழே இருந்து ஒரு 3 பேர் மேலே போனாங்க. மேலே இருந்து ஒரு 8 பேர் வந்து கீழே வந்துட்டு இருந்தாங்க. வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு இப்போ கீழே இருக்க ஸ்டேஷனில் இருந்து ஒரு 10 மீட்டருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வீல்லேருந்து வந்து கொஞ்சம் நடந்துருச்சு. அதை வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருந்த அந்த 8 பேரையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 மணி நேரத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்கியூ பண்ணிட்டோம். மேலே இருந்த ஒரு 3 பேர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 hour ஆயிடுச்சு அதை ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு. அதே மாதிரி அந்த ரோப் கார் வந்துட்டு வீலில் இருந்து அந்த ரோப் கலண்டதுமே வந்து பார்த்தீங்கன்னா அதையுமே இப்போ ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு தயார் நிலையில் தான் இருக்குது. ஒரு 1.5 hour வந்துட்டு டைம் ஆகிடுச்சு அந்த ஒரு 3 பேரை வந்துட்டு ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக. நமக்கு இப்போ வந்துட்டு தயார் நிலையில் தான் இருக்குது. ரோப் கார் மறுபடியும் சரி பண்ணியாச்சு. பழைய நிலைமையில தான் வந்துட்டு இப்போ இயங்கிட்டு இருக்காங்க. காற்றுனால தான் வந்துங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா கேபின் வந்துட்டு கீழே பொட்டி வந்துட்டு கீழே வந்துட்டு இருக்கும்போது சடனாக வந்துட்டு அதிகமான காற்று அடித்ததுனால நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பழுது ஆயிடுச்சு. இது வந்துட்டு இந்த மாதிரி காற்றை சடனாக இது பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ஃபால்ட்டும் எதுவும் கிடையாது. இயற்கையின் காரணமாக வந்துட்டு காற்று ஓவராக அடிச்சதுனால வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு ஃபால்ட் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே வந்துட்டு மேக்ஸிமம் ஆகிறதுக்கு சான்சஸ் கிடையாது. இப்போ நாங்கள் அதை ரெடி பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணிட்டு தான் இருக்கோம். கண்டினியூஸாக இப்போ ரன் ஆகிட்டு தான் இருக்குது. மீண்டும் இதே போல் காற்று வந்ததுன்னா இதே ப்ராப்ளம் வருங்களா? இல்லைங்க, இதுக்கு மேலே வர்றதுக்கு வந்து வாய்ப்பு கிடையாது. ஏன்னா வந்துட்டு இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாச்சு அவங்களுக்குமே. இங்கேயே ஸ்டார்டிங்லேயே நம்ம காற்று அடிக்கிறதா என்னங்கிறத பார்த்துட்டு கம்ப்ளீட்டாகவே ஸ்டாப் பண்ணிவிடுவோம். 1/2 hour 1 hour வந்துட்டு கம்ப்ளீட்டாகவே நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு காற்று கொஞ்சம் கம்மியாக இருக்கும்போது தான் வந்து நம்ம இதுக்கு மேலே இயக்க போகிறோம். இதோட முடிவுகள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு இப்போதைக்கான நிலைமைங்க. காற்று வந்துட்டு மேக்ஸிமம் இதே மாதிரி எல்லா டைம்லையும் இருக்காது. நமக்கு ஏதாவது ஒரு டைம் இந்த மாதிரி சடனாக வந்துட்டு ஒரு ஏற்படும். அது வந்துட்டு பிற்காலத்தில் வந்துட்டு நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இது வந்துட்டு இப்போ நடந்த விபத்தை வந்துட்டு சரி பண்ணியாச்சு, நடந்த ப்ராப்ளத்தை வந்துட்டு சால்வ் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு ரோப் கார் வந்துட்டு பழையபடி வந்துட்டு கரெக்டான முறையில் வந்துட்டு இயங்கிட்டு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.